மத்தேயு 11:12 வாசிப்போம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பரலோக ராஜ்யம் என்றால் நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, உடனே பரலோகம்னாலே பரலோகம் தான் இல்லை? எந்த பரலோகம்? பரலோகமே, அந்த பரலோகம். ஆனால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது இயேசு திரும்ப திரும்ப சொன்னதை கவனிக்கணும். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறேன். உம் ராஜ்யம் வருவதாகன்னு இயேசு சொன்னார். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்தின் ஒரு வெற்றி என்னன்னா, பரலோகத்தை பூமிக்கு அவர் கொண்டு வந்தார். He manifested heaven on earth. பரலோகம் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. சீஷர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு, நீங்க போங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க. என்னன்னு சொல்லணும் தெரியுமா? பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு சொல்லுங்கன்றார். என்ன சொல்லணும்? அல்லேலூயா. இப்போ நாம் பேசுகிற சுவிசேஷத்துக்கு அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இயேசு சொல்றார், நீங்க போங்க, போற கிராமத்துலலாம் என்ன தெரியுமா சொல்லணும்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இந்த 3 டேர்ம்ஸை நீங்க புதிய ஏற்பாட்டில் படிக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது. நிறைய பரலோகம் உங்களுக்குள் இருக்கிறது. இப்போ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, பரலோக ராஜ்யம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அங்கே சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, அங்கே குடும்ப ஒற்றுமை இருக்கிறது, அங்கே நல்ல ஹெல்த் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அங்கே வெற்றி இருக்கிறது. சகலமும் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, அது உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்ப இத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் ஆவி மனுஷனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவி மனிதனுக்குள் இந்த சகல ஆசீர்வாதங்களும் ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் உள்ளான மனிதன் ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. உங்க உள்ளான மனிதன் ஒரு ஸ்டோர் ஹவுஸ்னா என்ன? அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அங்கே போய் வைப்பீங்க. அரிசி மூட்டை எங்கே இருக்கும்? ஸ்டோர் ஹவுஸ். நம்ம வீட்டில் கிச்சன்லாம் அங்கங்கே வைப்போம். நல்ல இந்த பெரிய வீடுகள்லாம் போய் பாருங்கள், இந்த அரண்மனை மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னே வச்சுருப்பாங்க. அங்கே அரிசி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், பருப்பு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், எல்லாமே ஸ்டோர் ரூமில் இருக்கும். எப்போ என்ன வேணுமோ அதை போய் என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். உங்கள் உள்ளான மனிதன் ஒரு ஸ்டோர் ரூம் போல. அதிலே தேவன் சகலத்தையும் பேக் பண்ணி உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். சகலமும் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இந்த பலவந்தம் என்ற வார்த்தைக்கு ஃபோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி சொல்றது? கட்டாயமா, வலுக்கட்டாயமா. பரலோக ராஜ்யம் யாரோட வாழ்க்கையில வேலை செய்யுதுன்னா, யார் யாரெல்லாம் வலுக்கட்டாயமா விசுவாசிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதை வலுக்கட்டாயமா சுதந்திரிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அது வேலை செய்யுது. அல்லேலூயா. நடக்கிறப்போ நடக்கட்டும்னு இருந்தீங்கன்னா அது நடக்கும். ஆண்டவரே, நான் வலுக்கட்டாயமா என் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் நான் பேசுறதை கேட்குறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறீங்களா? ஆர் யூ ஆல் செட்? ஆமேன். ஆமாம். அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் போகக்கூடாதுங்க. வாழ்க்கையை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நடக்கிற மாதிரி நடக்கட்டும். என்னைக்கு எது நடக்குதோ நடக்கட்டும். எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு சரியாக செய்வார், செய்கிறப்போ செய்யட்டும் அப்படின்லாம் இல்லை. சில விஷயங்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சுதந்தரித்தார்கள். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார்கள். தங்கள் மரித்தவர்களை உயிரோடே பெற்றுக்கொண்டார்கள். படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? எபிரேயர் 11வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து படிக்க போறோம் பாருங்க. எபிரேயர் 11:33 நான் வாசிக்கிறேன், அல்லது வாசிப்பாங்க, படிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பட்டய கற்குக்கு தப்பினார்கள்.
பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அல்லேலூயா. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்ற, செத்துட்டாங்களாம். ஆனா விசுவாசத்தினாலே தங்கள் செத்தவர்களை உயிரோடே பெற்றார்கள். சொல்லுங்க பாப்போம், நாங்கள் உயிரோடே பெறுவோம். அல்லேலூயா. எந்தெந்த நிலையிலெல்லாம் சாவு வேலை செய்தோ உயிரோடே அவைகளை நீங்கள் பெறுவீர்கள். யூ வில் டேக். ஆமென். சொல்லுங்க பாப்போம். உங்க குடும்பத்துல என்ன யாராவது ரட்சிக்கப்படலைன்னா செத்து பேர், நீங்க விசுவாசத்துல அவங்கள உயிரோடு என்ன பண்ண போறீங்க? நீங்க ஜீவனுக்குள் அவர்களை இழுக்க போகிறீர்கள். நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க, அவர்களை கவர்ந்து இழுக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அப்ப நீங்க விசுவாசத்தினால பை ஃபெய்த் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் நீங்கள் அற்புதங்களை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க.